கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது. அமோக வரவேற்பு. அந்த வரவேற்புல காவல்துறைக்கு நல்ல பங்கு போகுது, வருவாய்த்துறைக்கு நல்ல பங்கு போகுது. மாவட்ட ஆட்சியரும் சொல்ல முடியாது இன்னைக்கு இத்தனை உயிர் போய் காரணம் யாரு? மாவட்ட ஆட்சியர் தான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் குமுறாங்க, வழியால கத்துறாங்க. நிறைய பிள்ளைகள் நடுரோடு நிக்கிறாங்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல, என்ன யாரு படிக்க வைப்பா? இந்த கேள்வி கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்லுவா? யாரு பதில் சொல்லுவா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு செத்து போன குடும்பங்களுக்கு வந்து லட்சத்தை இறக்குது. ஒரு உயிருடைய வேல்யூ வந்து அவ்வளவுதானா? லட்சண வேல்யூவா? அப்போ உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மனிதர்கள் உயிரை வந்து தமிழக அரசு துச்சமா பாக்குது. அங்க இருக்கிற காவல்துறை துச்சமா பாக்குது. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துச்சமா பாக்குது. மனித உயிர்களை காக்க தவறிய அங்க பணியாற்றிய மாவட்ட ஆட்சியரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. அது தேவையில்ல. பணியிடை நீக்கம் 45 உயிருக்கும் மேல சுத்து போயிருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர். மக்கள் சொல்றாங்க, நாங்க சொல்றோம், அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிலிருந்து நீக்கம் பண்ணணும். போதை விற்பனை பொருட்கள் அதிகம் நடக்குது. சென்னையில மூளைக்கு மூளை கும்பல் கூட்டுறாங்க பசங்க. மூளைக்கு மூளைக்கு ஆட்டோல வைக்கிறாங்க. பார்க் ஏன் கட்டுறாங்க? பார்க் வந்து தமிழக அரசு மக்களுடைய பயன்பாட்டுக்காக பார்க் கட்டுறாங்க. ஆனா அந்த பார்க்ல 10 மணி 11 மணி ஆனா அங்க கஞ்சா வியாபாரம், கஞ்சா அடிக்கிறாங்க. காவல்துறை கண்டுகல. சாராயம் அப்படின்னா அதுல என்ன நல்ல சாராயம், அதுல என்ன கள்ள சாராயம்? நீங்களே சொல்லுங்களேன். சாராயம் தானே. அதுல வேற சொல்றாங்க இந்த சாராயம் வந்து இந்த கள்ள சாராயம் குடிச்சா உடனே இறந்துடுவாங்களா, நல்ல சாராயம் குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா இறந்துடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் ஒவ்வொரு அளவுலயும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நிறைய இன்னைக்கெல்லாம் டிவி சேனலை திறந்தா எல்லா யூடியூப்லயும் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் போயிட்டு இருக்கு. அங்க இறந்து போன அத்தனை பேரும் சாதாரண தொழிலாளர். யாருமே வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிடையவே கிடையாது. சாதாரண தின கூலிங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த சாராய கடை 40 வருஷமா வந்து அங்க கள்ள சாராயம் வந்து புழங்கிக்கிட்டு இருக்கான். இது யாருக்குமே தெரியாதா? அங்க இருக்க தலைவருக்கு தெரியாதா? கவுன்சிலருக்கு தெரியாதா? விவோக்கு தெரியாதா? இல்ல ஆர்ஐக்கு தெரியாதா? இல்ல அங்க இருக்க காவல்துறைக்கு தெரியாதா? எம்பிக்கு தெரியாதா? எம்எல்ஏவுக்கு தெரியாதா? இப்ப இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் துணை போயிருக்காங்க? சாதாரண ஜனங்க, அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களா அங்க வந்து தங்கி வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை? ஒவ்வொரு குழந்தையும் கேட்டு பாருங்க. அந்த சாராயம் குடிச்சா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வரும்? ஏன்னா எனக்கே அந்த பாதிப்பு இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு ரோல் மாடல். எனக்கு அதே அப்பா எப்படி வாழக்கூடாது அப்படின்றது எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா குடி, இந்த குடியால வந்து சரியா படிக்க முடியல, சொத்தெல்லாம் போயிடுச்சு, தெருவில் நிக்க வேண்டிய சூழ்நிலை. இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் கிடையாது, எல்லா குடும்பத்திலயும் இந்த சூழ்நிலை இருக்கு. இதுக்கு என்ன அரசாங்கம் வந்து சாராய கடைகளை ஊக்குவிக்குதா இல்ல எடுக்குதா? இன்னைக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளை எதிர்த்து கடந்த 20 வருடங்களாக டாஸ்மாக் கடைகளை அடிச்சு நொறுக்கி இருக்கும். டாஸ்மாக் கடைகள்ல பூட்டு போடுற இயக்கங்கள் நடத்தி இருக்கும். அதே போல பல கடைகளை இழுத்து மூடி இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகும் டாஸ்மாக் கடைகளை வந்து ஒழிக்கவே முடியல. இதுக்கான காரணம் வந்து என்ன? இன்னைக்கு அரசாங்கம் வந்து முக்கியமா என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய வருமானத்திற்கு டாஸ்மாக்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு வருது, மக்களுடைய இதுக்காக நலத்திட்டங்களுக்காக எங்களுக்கு வந்து வருமானம் தேவைப்படுது, இது அரசுக்கு வருமானம் தரும் ஒரு விஷயம், அதனால இதை வந்து கைவிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. இதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது தான் வந்து அதன் பின்னால் இருக்கிற அரசியல். இதுல என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அரசாங்கத்திற்கு வருமானம் வருதுன்றது உண்மைதான். ஆனா அரசாங்கம் இந்த மதுபானத்தை எல்லாம் எங்கிருந்து வாங்குறாங்க? யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்குறாங்க? அரசாங்கம் இந்த எல்லா மதுபானத்தையும் எங்கிருந்து வாங்குறாங்கன்னா, தனியார் மதுபான உற்பத்தி கம்பெனிகள்ல இருந்து வாங்குறாங்க. விலை கொடுத்து வாங்கி தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த தனியார் உற்பத்தி மதுபானம் தயாரிக்கிறவங்களாம் யாருன்னா, கடந்த காலத்திலையும் இந்த காலத்திலும் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அமைச்சர்கள் உட்பட பலர் நடத்துகிற கம்பெனிகள் தான் இந்த சாராய ஆலைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உற்பத்தி அதனுடைய லாபம் எல்லாம் யாருக்கு போகுதுன்னா, இந்த சாராய வியாபாரிகளுக்கு, இவங்களுடைய அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து போகுது. இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் சாராய வியாபாரம் நடத்தியவர்கள் தான் நம்ம தோழர்கள் ஏஎஸ்எஃப் இருக்காங்களா, சாராய வியாபாரம் நடத்தினவங்க தான் இன்னைக்கு கல்வி தந்தைகளாக மாறி தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்தி நம்மளுடைய மாணவர்களையும் சுரண்டி தனியார் பள்ளி கல்லூரிகளையும் நடத்துகிற ஒரு அமைப்பாக மாறி இருக்காங்க.
அதனால் இது ஏதோ வந்து ஒரு பெண்களுடைய பிரச்சனை, இது வந்து ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்பதாக இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலும் மிகப்பெரிய அளவுக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிற ஒரு அரசனுடைய கொள்கையிலிருந்து இது வந்து நடக்குது. அரசு சொல்வது அத்தனையும் வந்து போய் ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. காவல்துறை ஒரு சாதாரண ஆள், ஒரு ஹெல்மெட் போடலைன்னா அவரை கூப்பிட்டுட்டு போய் அவ்வளோ கொடூரங்களை வந்து நிகழ்த்துவார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தூத்துக்குடியில் நடந்தது தெரியும், இன்றைக்கும் கூட அந்த வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பக்கத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? காவல்துறை மற்றும் எல்லா அதிகாரிகளுக்கும் கையூட்டு லஞ்ச லாவண்யம் மிக சிறப்பாக சிஸ்டமேட்டிக்காக வந்து நடக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்கிற ஒரு அமைப்பாக நம்மளுடைய அமைப்பு தொடர்ச்சியாக வந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழர்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கு என்னன்னா, ஒரு 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 குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் விழுந்தா என்ன, ஒரு பாட்டில் விஷம் விழுந்தா என்ன? சாராயம் அப்படின்னா அதில் என்ன நல்ல சாராயம், அதில் என்ன கள்ள சாராயம்? நீங்களே சொல்லுங்களேன். சாராயம் தானே. அதில் வேற சொல்கிறாங்க இந்த சாராயம் வந்து இந்த கள்ள சாராயம் குடித்தா உடனே இறந்துடுவாங்களாம், நல்ல சாராயம் குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துடுவாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு அளவுலையும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நிறைய இன்றைக்கெல்லாம் டிவி சேனலை திறந்தால் எல்லா யூடியூப்லேயும் வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் போயிட்டுருக்கு. அங்கே இறந்து போன அத்தனை பேரும் சாதாரண தொழிலாளர், யாருமே வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையவே கிடையாது. சாதாரண தின கூலிங்க. அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த சாராய கடை 40 வருஷமாக வந்து அங்கே கள்ள சாராயம் வந்து புழங்கிக்கிட்டு இருக்கான். இது யாருக்குமே தெரியாதா? அங்கே இருக்க தலைவருக்கு தெரியாதா? கவுன்சிலருக்கு தெரியாதா? விவோவுக்கு தெரியாதா? இல்லை ஆர்ஐக்கு தெரியாதா? இல்லை அங்கே இருக்க காவல்துறைக்கு தெரியாதா? எம்பிக்கு தெரியாதா? எம்எல்ஏவுக்கு தெரியாதா? இப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் துணை போயிருக்காங்க? சாதாரண ஜனங்க, அடிமட்டத்தில் இருக்கிற ஜனங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களாக அங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை? ஒவ்வொரு குழந்தையும் கேட்டு பாருங்கள், அந்த சாராயம் குடித்தா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வரும். ஏன்னா எனக்கே அந்த பாதிப்பு இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ரோல் மாடல். எனக்கு அதே அப்பா எப்படி வாழக்கூடாது அப்படின்றது எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா குடி. ஸோ இந்த குடியால் வந்து சரியாக படிக்க முடியல, சொத்தெல்லாம் போயிடுச்சு, தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லா குடும்பத்திலையும் இந்த சூழ்நிலை இருக்குது. இதுக்கு என்ன அரசாங்கம் வந்து சாராய கடைகளை ஊக்குவிக்குதா இல்லை எடுக்குதா? கிடையவே கிடையாது. தெருவுக்கு ஒரு சாராய கடை, எந்த ஒரு பொருளும் அதிகமாச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்லாத போயிடும். இப்படியே தெருவுக்கு 4 சாராய கடை திறந்துக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாராயம் குடிக்கிறது நிச்சயமாக நிறுத்திடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு இழப்பு கண்டிப்பாக வரும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சாராய கடை இருக்கவே கூடாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அரசாங்கத்தில் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் நிலைமையை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஃபுல்லாக போதை பழக்கம்தான். சின்ன சின்ன குழந்தைங்க, எத்தனை விஷயங்கள் மாறி போகுது தெரியுங்களா? குழந்தைங்க 5 வயசு குழந்தை வந்து இன்னைக்கு போதையில் இருக்கு. எல்லா சாராயம் குடிக்கிறாங்க, நடக்கிற குழந்தைக்கு மது ஊற்றி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏன் அமைஞ்சுது? எல்லாருக்கும் ஈஸியாக எல்லாமே கையில் கிடைக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நாங்களே சில மாத சங்கத்தில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு கேட்க சொல்ல அவங்கெல்லாம் சொன்னாங்க. என்ன திரும்ப சொன்னாங்க, எங்கள் பசங்க எல்லாம் வந்து பாதுகாப்பே கிடையாதுங்க, வெறும் சாராயம் போதை, ஸ்கூலில் டீச்சரை மதிக்கிறது கிடையாது, ஹாஸ்பிட்டல் போனால் எங்களுக்கு வந்து சரியான மருத்துவம் கிடையாது. ஏன் சரியான மருத்துவம் கிடையாது? இந்த பையன் போதையில் என்ன செய்கிறானே தெரியறது கிடையாது. அந்த பொண்ணு ஒரு 12 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 13 வயசில் கர்ப்பமாயிடுது. இந்த 13 வயசில் ஒரு குழந்தைய மருத்துவமனை கூட்டிகிட்டு போனால் மருத்துவம் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. இப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எதனால் நடக்குது? இந்த போதையால் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த போதை அப்படின்றது அடிமட்டமாக ஒழிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள், நோக்கம். இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க தாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. போய் பாருங்க, ஒரு அளவு நடத்தா இப்படி திருப்பி பார்த்தா எல்லாம் ஒரு நலங்கு வைங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அப்படி திரும்பி பார்க்குற யாருமே வர மாட்டேங்கிற. அத்தனை பேரை 20-25 வயசு பசங்களை 2 கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து நின்றுட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த போதை தான்.
குடல் வெந்து கொலை சுருங்கி அப்படியே வந்து அந்த என்ன சொல்றது கடன் பட்டு அவன் செத்து போயிட்டு அந்த குடும்பம் முன்னுக்கு வர்றதே கிடையாது. இதனால பாதிக்கிறது எதிர்கால சந்ததியினர். அது மட்டும் கிடையாது, உங்களை ஓட்டு வாங்கி கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். இப்படி எல்லாரும் இறந்துக்கிட்டே போனாங்கன்னா 30-35 வயசுல, அதுவும் பெரும்பாலும் இளைஞர்கள் தான். ஸோ இந்த இளைஞர்கள் இப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நானே நிறைய இடத்துல கேட்டுப்பா, அவங்க சொன்னதெல்லாம் ஸ்கூலில் நீங்கள் விழிப்புணர்வு கொடுங்க. ஏன்னா பசங்க வேறு எங்கேயுமே எங்களுக்கு எல்லாரும் எதுவுமே பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொடுங்க. போதையை பற்றி சொல்லுங்கள், சாராயத்தை பற்றி சொல்லுங்கள். அரசாங்கம் வந்து திறந்து வச்சிருக்கு, நாம் இலவசமாக எல்லா பொருளும் கேட்குறோம், ஓட்டு போடுறோம். அப்போ அந்த இலவசத்துக்கு எங்கே போகிறாங்க? சாராய கடையில் சாராயம் விற்கிற பொருளுக்கு தான் விலை ஏற்றுறாங்க. நமக்கே தெரிய மாட்டேங்குது, மறைமுகமாக வரி போடுறாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? திருடுறவங்க யாருன்னு தெரியும், கொள்ளையடிக்கிறவங்க யாருன்னு தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாராலும் எதுவும் பண்ண முடியல. தயவு செஞ்சு இங்கே எங்களுடைய மாத சங்கத்து சார்பாகவும் இளைஞர் பெருமன்றம் சார்பாகவும் நாங்களாம் கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை இந்த தமிழக அரசு காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டு அந்த குழந்தைங்கள கல்வி என்னங்க ஆகிறது? எப்படி பாதிக்கும் இல்லையா? அவங்களுக்கு யார் செலவு பண்ணுவாங்க? 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்கள் இழப்பீடு கொடுக்கறத தாண்டி குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுங்க. அப்போ தான் தெரியும். இலவச கல்வியை கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. காலேஜ் முடித்து விருப்ப படிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுங்க. எதுக்கு உடனே 10 லட்ச ரூபாய் நிதி நீங்கள் அறிவிக்கிறீங்க? அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த வீட்டுக்கு சுத்தமான பாதுகாப்பு கொடுங்க, அதுதான் நல்லது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரிதான், மது அருந்துவதும் தப்பு, போதை பழக்கத்துக்கு அடிமை இருக்கிறதும் தப்பு. தயவு செஞ்சு பெண்களோட தாலியை காப்பாற்றுங்க, எங்கள் சகோதர தாய்மார்களோட தாலியை காப்பாற்றுங்க. அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். இது என்னடா தாலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்றது ஒரு துணை தான். அதுவே அங்கே இழக்க சொல்ல அந்த குழந்தைக்கு தாய்க்கு கணவனுக்கு வந்து கிடையாது, பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளை கிடையாது, குழந்தைகளுக்கு அப்பா கிடையாது. இப்படி எல்லா இழப்பும் இருக்க சொல்ல அந்த குழந்தைக்கு நிலைமை என்னாகும்? இன்னைக்கு 100 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா 100 குடும்பம் கணக்கு பண்ணுங்க, அன்னைக்கு எத்தனை பேர் அவங்க வந்து அனாதையாகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த சாராய கடை அறவே ஒழிக்கணும். தமிழக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து இதுக்கு போராட்டம் நடத்தணும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து போராடுவோம். எங்கள் மாத சங்கத்து சார்பாகவும் இளைஞர் பெருமன்ற சார்பாகவும் நன்றி, வணக்கம். இந்த சம்பவத்தில் 45க்கும் மேற்பட்டவர் வந்து இன்னைக்கு பலியாக இருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 45க்கும் மேற்பட்டவர் வந்து இன்னைக்கு பலியாக இருக்கிறாங்க. பல பேர் வந்து 30க்கும் மேற்பட்டவங்க வந்து சேலம், இங்கே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, இங்கே எல்லா இடங்களுமே வந்து கவலைக்கிடம். இவங்களுக்கு வந்து உயிர் எப்போ போகணும்னு தெரியாது. இந்த உயிரை வந்து பறித்தது யாருன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு இவங்க சாவலை. இவங்க யாருமே கள்ளச்சாராயம் குடிச்சு சாவலை. தமிழக அரசும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அந்த ஆட்சியரும் தான் திட்டமிட்டு பண்ண சதிதான் இது. என்னன்னா 20 வருட காலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது. அமோக வரவேற்பு. அந்த வரவேற்பில் காவல்துறைக்கு நல்ல பங்கு போகுது, வருவாய்த்துறைக்கு நல்ல பங்கு போகுது. மாவட்ட ஆட்சியரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இத்தனை உயிர் போய் காரணம் யாரு? மாவட்ட ஆட்சியர் தான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க, வழியால கத்துறாங்க. நிறைய பிள்ளைகள் நடுரோடு நிக்கிறாங்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல, என்னை யாரு படிக்க வைப்பா? இந்த கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்லுவா? யாரு பதில் சொல்லுவா? இன்னைக்கு தமிழக அரசு வந்துட்டு செத்து போன குடும்பங்களுக்கு வந்து லட்சத்தை இறைக்குது. ஒரு உயிருடைய வேல்யூ வந்து அவ்வளவுதானா? லட்சம் வேல்யூவா? அப்போ உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மனிதர்கள் உயிரை வந்து தமிழக அரசு துச்சமா பாக்குது. அங்க இருக்கிற காவல்துறை துச்சமா பாக்குது. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துச்சமா பாக்குது. மனித உயிர்களை காக்க தவறிய அங்க பணியாற்றிய மாவட்ட ஆட்சியரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்கிறாங்க. அது தேவையில்லை. பணியிடை நீக்கம் 45 உயிருக்கும் மேல சுத்து போயிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர். மக்கள் சொல்றாங்க, நாங்க சொல்றோம், அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிலிருந்து நீக்கம் பண்ணணும். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவரும் பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கேட்கறது என்னன்னா, காவல் கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் பண்ணக்கூடாது, தற்காலிகமாக நீக்கம் பண்ணக்கூடாது. 2 பேரையுமே பாரபட்சம் பார்க்காம கொலை வழக்க பதிவு செய்து சிறையில் தள்ளலாம் அவங்கள. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் 20 வருஷம் போராட்டம் பண்றாங்க.
மனு கொடுத்து போராட்டம் பண்றாங்க, நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறைக்கு துப்பு கிடையாது. ஒரு பயம் என்னன்னு தெரியல, பயப்படுறாங்க. இதே சைதாப்பேட்டையில 5 விளக்கு இருக்குது. அந்த 5 விளக்குல மக்களுடைய கோரிக்கை அந்த சாராய கடை மூட சொல்லி அந்த டாஸ்மாக்ல 12 மணி வரையும் வியாபாரம் நடக்குது. காவல்துறை வேடிக்கை தான் பாக்குறாங்க. நாம அங்க போறோம், காவல்துறை வேடிக்கை பார்க்குது. பகல்ல 2 மணி 3 மணி 5 மணி சாராய கடை ஓபன் இருக்குது. அங்க காவல்துறை வேடிக்கை தான் பார்க்குது. அப்போ காவல்துறை தமிழ்நாடு முழுவதுமே காவல்துறை கரெக்டா செயலாற்ற வேணாம். இது போல குற்றச்சம்பவம் நடக்காது. இன்னைக்கு காவல்துறை தான் இங்க நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்துக்குமே முக்கிய காரணம் காவல்துறை தான். இன்னைக்கு சென்னையில பல்வேறு குற்றங்கள், தமிழகத்துல பல்வேறு குற்றங்கள், காவல்துறை சரியா அவனுடைய வேலை செஞ்சாங்கன்னா இது போல அவலமான நிலை நடக்காது. நாங்க பார்த்த வரைக்கும் சைதாப்பேட்டை மக்கள் நம்ம அமைப்பு சார்பில் EIOM சார்பில் வருகின்ற சனிக்கிழமை அந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி கையெழுத்திக்கும் நடத்த போறோம். ஆனா அதுக்குள்ளவே இங்க என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு வீதி, அந்த ஒரு வீதியில 3 டாஸ்மாக் கடை, பக்கத்து டாஸ்மாக் கடை. இந்த பகுதியில அதிகமான இளைஞர்கள் வாழக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை. இந்த பகுதியில அதிகமான பெண்கள் மாணவர்கள் எல்லாரும் வாழக்கூடிய பகுதி சைதாப்பேட்டை. ஆனா அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு மக்கள் எல்லாரும் அச்சப்படுறாங்க, வாகன ஓட்டிகள் அச்சப்படுறாங்க. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நாம பாக்குறோம், கண் கூட பாக்குறோம், குடிச்சிட்டு கீழே படுக்கிறான், ரத்தம் வருது, மூக்குல வாயில ரத்தம் வருது, யாரு கண்டுக்க மாட்டாங்க. எனவே காவல்துறை இனி வரும் காலங்களில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வியாபாரம் நடத்தின அந்த கள்ளக்குறிச்சி நிர்வாகம், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருடைய தண்டனை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இது ஒரு பாடம். இனி வருங்காலகட்டத்தில் இது போல சம்பவங்களை காவல்துறை நிர்வாகமும் தமிழக அரசும் உற்று கவனிக்கணும். கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க போதை விற்பனை பொருட்கள் அதிகம் நடக்குது. சென்னையில மூளைக்கு மூளை கும்பல் கூட்டுறாங்க பசங்க, மூளைக்கு ஆட்டோல வைக்கிறாங்க. பார்க் ஏன் கட்டுறாங்க? பார்க் வந்து தமிழக அரசு மக்களுடைய பயன்பாட்டுக்காக பார்க் கட்டுறாங்க. ஆனா அந்த பார்க்ல 10 மணி 11 மணி ஆனா அங்க கஞ்சா வியாபாரம், கஞ்சா அடிக்கிறாங்க. காவல்துறை கண்டுக்கல, காவல்துறை நல்லாவே தெரியும், கண்டுக்க மாட்டாங்க. ஏனோ தெரியல. நாம கேட்கறது இனி வரும் காலங்களில் மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு போராட்டம் பண்றவங்களை காவல்துறை மூலமா ஏவி விட்டு அடிக்க தெரியுது, உதைக்க தெரியுது. ஒரு போராட்டத்தை நடத்தாம இருக்கிறதுக்காக காவல்துறையை பயன்படுத்துறாங்க. ஏன் நாம கேட்கிறோம், இதே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சென்னையில எத்தனை இடங்கள்ல வந்து மக்கள் போற கொடுத்திருப்பாங்க, அங்க கஞ்சா விற்கிறாங்க, அங்க அது பண்றாங்கன்னு. காவல்துறை யாராவது நியாயமா செயல்பட்டு இருப்பாங்களா? நியாயமா செயல்பட்டு இருந்தா சென்னையில இது போல குற்றச்சம்பவங்கள் நடக்க வாய்ப்பே கிடையாது. அனைத்து காவல்துறைக்குமே கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இனி வரும் காலங்களில் தமிழக அரசும் காவல்துறையும் இணைஞ்சு இது போல சம்பவங்கள் நடக்காத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த போராட்டத்து வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம்.